மாப்பிள்ள வந்து செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாரா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் நான் கரு புருன்னு கத்திட்டு இருக்காரா? வாடி, நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஆமா, வந்தவங்க சொச்சு போச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா? எனக்கு கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, எங்களை சொல்லணும். பாவம், அவங்க 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது பொறுப்பு மரியாதை ஏதாவது இருந்தா தானே. சின்ன குழந்தை மாதிரி மழையில ஆடிக்கிட்டு வந்திருக்கா. கேடு இத பைத்திய மாதிரி வேஷம் சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வந்து ஏதோ நல்லவங்களா இருக்க போய்தான் இவ்வளவு நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சுன்னு எழுந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போதே கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா, அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. தும்பிங்க தொலைக்காத போ. உட்காரு. நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்ட பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களே உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணு இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன ஜானகி, மாப்பிள்ளை எப்படி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிச்சவரு, எக்ஸலன்ட் ஜாப். பிஹேவியரல் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம். நான் இப்ப மாமா கூப்பிட ஆரம்பிச்சேன். இவ ஊரை சுத்திட்டு வர வரைக்கும் மாப்பிள்ளை எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க. திவ்யாவுக்கு இவர் ஐடியல். அதனாலதான் நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு கிளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஸ்கூல்ல இருக்க 4 பத்து கல்யாணத்து வைங்கப்பா. அப்பதான் எனக்கு 3 நாள் மட்டம் போட முடியும். அப்பா அது மட்டும் இல்ல, இப்பவே நாள் ஃபைனலைஸ் பண்ணாதான் சத்திரம் பிடிக்க முடியும். நீ வேற, அவங்க படுற அவசரத்தை பார்த்தா சத்திரத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளை விட்டு இருந்தா அக்கா இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க சம்மதம் சொன்ன போது அம்மா முஞ்ச பாக்கணுமே, ஒரே சந்தோஷம். வெக்கம்தான். நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா திவ்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்கலையே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல. இவ கிடக்குறா, இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இவ எப்பவுமே இப்படித்தான். அவர்கிட்ட என்ன குறைய கண்ட? அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. இந்த வயசுலயே ஒரு பர்சனல் மேனேஜர் தெரியுமா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல. மல்லிகா,
ஏம்மா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல, அதனால பிடிக்கல. அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. திவ்யா, இந்த பார், ஏன் மாட்டேங்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சின்ன குழந்தை மாதிரி பேசாத. அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க. என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பின்ன எப்ப பண்ணிப்பியா? எப்போ தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு 55 வயசுல தோணும். நான் இன்னும் படிக்க போறேன். கல்யாணம் பண்ணி படியே. படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது. இதோ பாருமா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு கீழே 2 தங்கைங்க இருக்காங்க. உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா. இது ரொம்ப நல்ல இடம். படிச்ச மாப்பிள, கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும்? ஏப்பா, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விக்க பாக்குறீங்களா? எவனாவது வரதட்சணை வேணான்னு வந்தா ஒண்ணு பொட்டலம் கட்டி வித்துருவீங்க. அம்மா, இன்ஜெக்ஷன் 5 vials, ஹெப்பாரின் 10, ஐசார்டின் 20, ஜெலுசில் 10. கொஞ்சம் இமீடியட்டா அனுப்பி வைக்கிறீங்களா ப்ளீஸ்? ராதி, என்னாச்சு? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. மைல்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. சிம்டமேட்டிக் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வந்து செக் பண்ணிட்டு மேல ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண அவசியம் இல்ல. அப்படி ஏதாவது அவசரம் இருந்ததுன்னா நீங்க போன் பண்ணுங்க. ஓகே? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குன்னு எதையும் யார்கிட்டயும் கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா உன்கிட்ட கேட்க போறேன். தருவியா? எனக்கு தாலி பிச்சு கொடுப்பியா? உங்க அப்பா இந்த கல்யாணத்துல உயிரே வச்சிருக்காரு. நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா அவர் இடிஞ்சே போயிடுவார். உன்னை கையெடுத்து கேட்கிறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. நிஜமாவா சொல்றேன்? என்ன பார்த்து சொல்லு. இங்க வா. ஏன் திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட? எனக்காக வா. எங்க அப்பா எது செஞ்சாலும் என் நலத்துக்கு தானே எனக்கு தெரியும்.
இங்க ரெடி பண்ற, உள்ள உனக்காக மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. என்ன இது கண்ணுல தண்ணி? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு இது வேண்டாமா ப்ளீஸ். என்னடி சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. உளராத. அவர் எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. எப்படிமா? வாய் மூடுறி. அவர் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல, உன்னை தொட்டு தாலி கட்டினவரு. தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? 2 நாள் முன்னாடி என்ன இப்படி அவர்கிட்ட அமைச்சிருப்பியா? ஐயோ பைத்திய மாதிரி உளராத. கண் தொடச்சிட்டு உள்ள விழுந்து வா. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளா? இருந்து வா திவ்யா. அத்தை, நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன். இங்க வா. என்னாச்சு? என்னமாச்சு? எனக்கு தூங்கணும். இவ்வளவுதானே? இதுக்கே அழற? இதை நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் இப்ப சொல்றேன்னு. இப்ப நீ தூங்கணும், அவ்வளவுதானே? தூங்கு. ठीक है भैया आगे। शादी मुबारक तुमको, शादी मुबारक। बेटी बेटी बैग दे दीजिए मुझे। இவர் சஞ்சீப் சிங், நம்ம வீட்டு பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு, ரொம்ப நல்லவர். मैं तो सारा दिल्ली जानता हूँ, सब लोग मुझे जानते हैं। मुझे दिल्ली में कोई फिक्र, आपको कोई फिक्र करने की जरूरत नहीं है। ठीक है, तो मेरा खास दोस्त है। ஒரு மணி எனக்கு புரியல. हाँ हाँ, सारा सारा है, दिल्ली की बात कर रहा हूँ। எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. வெல்கம். இந்த வீட்டுல சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். இது வரைக்கும் இங்க இருந்த ஒரு பெரிய குறை ஒரு எஜமானி அம்மா இல்லைங்கிறது தான்.
இன்னையோட அந்த குறை நீங்கிடுச்சு. வா. இங்கதான் நான் கையை சுட்டுக்கிட்டு காலை சுட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கிட்டேன். மளிகை சாமான்லாம் இதுல இருக்கு. பத்தலன்னா தெருமுனையிலே கடை இருக்கு. இது வீட்டு சாவி வச்சுக்க. இனிமே இது உன் இலாக்கா. கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு 2 காதல் உண்டு. ஒன்னு புக்ஸ், இன்னொன்னு இசை. இது இனிமே உன்னோட ரூம். பிடிச்சிருக்க? இதெல்லாம் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டப்பட்ட ஒரு இடம். அவ்வளவுதான். இத ஒரு வீடா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. எனக்கு செங்கலும் சிமெண்டும் போதும். என்ன கலா, நான் சொன்னது சரிதானே? எம்பி தமிழ்மணி பையன் யாரு? நீதானா? யார் அந்த பசங்க? தெரியாது சார். அவங்க யார் அடிச்சிட்டு போயிருக்காங்க தெரியுமா? எம்பியோட பையனை. மரியாதையா பார்த்தத சொல்லிடு. எனக்கு தெரியாது சார். நான் இப்பதான் வந்தேன். நான் பாக்குறேன் சார். இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க. ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இங்க யாராவது அவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? என்னால முடியும். என்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியும். இவன்தான். எம்பி பையன்கிட்ட இந்த திருண்ண பதில் சொல்ல ராஸ்கல். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல. பணத்தை எங்க வச்சிருக்க? இப்ப உனக்கு சந்தோஷம் தானேமா? அந்த புள்ள அடி வாங்கறது உனக்கு திருப்தி தானே? இத பாருமா, பட்டு பல கடைக்குள்ள போந்து பணத்தை திருடிட்டு போறாங்க. இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, 6 மாசம் ஜெயில போடணும். உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன். அந்த பிள்ளைய அப்படி சபிக்காதம்மா. இப்படி கொஞ்சம் வாங்கல.
நேற்றுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த என் பொண்ணு எம்பியோட பையன் நாசமா போக காரை ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டாம்மா. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர்னாலதான். அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியம்மா. இதோ நேத்து அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது. என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க. அந்த பையனை உள்ள வச்சு என் பொண்ணு பழைக்க வேண்டாமா. இதை எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல, இது நீங்க ஆபரேஷன் வச்சுக்கோங்க. நான் அவரை எப்படியாவது பெயில கூட்டிட்டு வந்துடுறேன். இவதான் மனோகனை காட்டி கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறா பாத்தியா? என்ன பண்றது? இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா? நேத்து நீங்க தான் வந்து அவனை அடையாளம் காட்டி கம்பி எண்ண வச்சீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க. எங்க கையெழுத்து போடணும்? இங்க. இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னும் 4 நாள்ல எதுலயா உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன். திமிரு பிடிச்ச பசங்க. யோ, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வா. Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, எக்ஸ்கியூஸ் மீ, yes, திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? தேங்க்யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். எங்க? வாணிமால். வாணிமாலா? வாணிமால், நம்ம வாணிமால் அங்கதான் பயங்கர அடி. எங்க இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச். நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனாலதான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவ. நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வ. அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வ. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? இதானே நீ அடகு வச்சு செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு.
I like you. என்ன தேடுற? கதை அடிக்காத, உண்மையை சொல்லி என்னதானே தேடுற? இல்ல. சத்தியம் பண்ண மாட்டேன். அப்போ என்னதான் தேடுற? இல்ல. சரி, நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆனா பஸ் இங்கே நிக்காது, போயிடும். போகாதே, நம்ம வண்டி தான் நந்தி மாதிரி முன்னாடி நிக்குதே. சிக்னல் மாறிடுச்சு, போய் வண்டி எடு. நீ என்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் வண்டி எடுக்க மாட்டேன். ஐயோ, பின்னாடி டிராபிக் ஜாம் ஆகுது. ஆகட்டும், ப்ளீஸ் கொஞ்சம் வண்டி எடு. அப்படி ஒத்துக்கோ. சரி, ஒத்துக்கிறேன். உன்னதான் தேடிட்டு இருந்தேன். போதுமா? ஒரு நிமிஷம் அக்கா, இங்க வாங்க. தங்கச்சி நீ வாமா. அம்மா நீங்களும் கேளுங்க. இப்ப சொன்னியா சொல்லு. என்ன சொல்ற? சொல்லு. அப்ப சரி, நானும் வண்டி எடுக்க மாட்டேன். ஷோ, சரி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இது பாருங்க, நீங்க எல்லாம் சாட்சி. நாளைக்கு பேச்ச மாத்தாலும் மாத்திடுவா. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றோம். No. எஸ். No. 4 மணி. இல்ல. 4 o'clock. இல்ல. 4 மணி. ரைட். ஹாய். வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்க. தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருந்தேன். கடலை சாப்பிடுறியா? உனக்கு பயம், என்ன பார்த்து பயம். என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சாம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண. எப்படி? என் கூட காஃபி சாப்பிட. என்னது? எக்கனாமெட்ரிக்ஸ். அப்படின்னா? அடி உத திருட்டுக்கும் எக்கனாமெட்ரிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம். நான் அடி உதையெல்லாம் இப்ப விட்டுட்டேனே. இப்ப ஒன்லி திருட்டு. அதுவும் உங்க வீட்டு திருட்டு, எங்க வீட்டு திருட்டு இல்ல, கண்ணா பின்னான்னு பெரிய திருட்டு. என்ன திருடுன நீ கேட்கணும். என்ன திருடுன? உன் இதயத்தை. வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ். காஃபிக்கு. ஹேய் ஹேய். காட். ஹேய், என்னாச்சு? எங்க அப்பா. எங்க? கவுண்டர் பக்கத்துல. பிரவுன் கலர் சட்டை, பட்டப்பட்டையா, அந்த ஒழுக்கத்திலையா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. என்ன பண்ற? மிஸ்டர் சந்திரமௌலி. வாங்க சார். Oh my God. குட் ஈவினிங். குட் ஈவினிங். தம்பி, நீங்க என்ன சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க சார். இல்ல தம்பி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். பரவாயில்ல தம்பி. இருமா, சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க வாங்க சார். நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் போகணும். சார், அடுத்த தடவை கண்டிப்பா எங்க கூட காஃபி சாப்பிடணும். ஓ, தேங்க்யூ.
என்ன புக்கு? இங்க என்ன பண்ற? ரிசர்ச். அட்டெண்டர் பார்த்தா நான் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுவான். தள்ளவே முடியாது. முழுசா முள்ளங்கி பத்த மாதிரி 10 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்ன சொல்ற? அது சொல்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? இல்லையே, இருந்தா சொல்லு, அங்க போய் பேசலாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் புக் படிக்க சொல்லியிருக்கேன். சரி, சொல்லி தொலை. I think I love you. I love you. நீ என்ன சொல்ற? ஒண்ணு பண்ணு, ஊரை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு. இதுதான் உன் முடிவா? ஆமா ஆமா ஆமா. Hello. Mic testing 1 2 3. Hello. Mic testing 3 2 1. Can you hear me? Can everyone hear me? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்ன. உன் ஆசையை என்னால தட்ட முடியல. அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றதை இப்போவாவது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால சொல்ல முடியல. அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜ்க்காவது தெரியட்டுமேன்னு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? Oh God, no. I love you. मुझे तमिल सीखना है. I want to learn Tamil. என்னது? தமிழ் கத்துக்கணுமா? ஏன் தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா? नहीं, एक बड़ा आदमी, big Tamil man coming to my garage. I speak Tamil with him. He liked. So he's an big, bada imported cars to my garage. சரி, நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் கார் எல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும். அவ்வளவுதானே? வா, நான் தமிழ் கத்து கொடுக்கிறேன். வா. ஓகே. ஐடிஷ் டைம். ஓகே. இப்போ நான் உனக்கு 4 வார்த்தை தான் கத்து கொடுப்பேன். அதை கேட்டு அந்த ஆள் அசந்து போயிடு. चार. चार. वो उनका मर गया. मेरा तमिल सुन के मर गया. मर गया. இப்போ tomorrow he come. அதுக்கு இப்போ आएगा hotel. வாடா டே மடையா. बड़ा दे मोड़िया. மடையா. मड़िया. बड़ा दे मड़िया. இப்போ ரெண்டாவது வார்த்தை. दूसरा. செகண்ட். அது வந்து he come. You want to say sit down. Sit down. बैठिए. बैठिए. அதுக்கு வந்து உட்காருடா சோம்பேறி. उक्कारेंडा सोंबेरी. சோம்பேறி. उक्कारेंडा सोंबेरी. கரெக்ட். இப்போ third. அது வந்து he talk Tamil. You talk what? What? You say வாயை மூடுடா. वाया मुर्दा. वाया मुर्दा. சரிதா வாயை மூடுடா. சரிதா वाया मुर्दा. Fast class. இப்போ last word. Fourth. चार. Everything finished. He goes. Go. You say thank you. Bye. Thank you. Thank you. What? What? Poda die. Poda die. சத்தமா. Poda die. அவ்வளவுதான். Poda die. इधर संदीप सिंह कौन है? बड़ा दई முடியா. மடனா இது என்னது ஆரம்பமே சரியில்லையே. ஏப்பா தலப்பா உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? உட்காரையில சோம்பேறி. சோம்பேறியா? ரொம்ப உட்காரையில சோம்பேறி. உட்காரப்பா. என்ன ரொம்ப உள்ள குறையுது. ஐயோ பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் போல் இருக்க. இவனை யாரு தமிழ் பேச சொல்லி அடிச்சா? இந்தப்பா சிங்கு, இந்த வண்டிய
என் பொண்டாட்டிக்கு மேல உசிரா நான் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் பார்த்து. சத்தமாய முழுதா யோ தாடி, சத்தமாய முழுதா அத்தாதையா. சத்தமாய முழுதா. யோ என் டிரைவருக்கு தமிழ் தெரியா, அவன் காதுல விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடுயா. சத்தமாய முழுதா. ஐயா உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்தா கையப்படி, சாவியை வச்சுக்க, வண்டி எப்படி வேணாலும் செய், என்ன விடு. போடாய். ஐயோ போடாய். அட பாவி போடாய். ஐயோ என் பொண்டாட்டி லல்லு கூட என்ன இப்படி திட்டது இல்லையே.